என்ன பண்ணுறீங்க? "ஓ! நீங்க வீட்ல தானே இருக்கீங்க." அப்படிங்கிறப்ப, நம்மள வேலை இல்லாதவங்க அப்படிங்கிற டேக்ல ஃப்ரேம் பண்ண பார்க்குறாங்க. ஆனா, நமக்கு தான் தெரியும் வீட்ட பார்த்துக்கிறது எவ்வளோ கஷ்டமான வேலை அப்படின்னு. இன்னைக்கு சண்டே, சண்டே கூட லீவ் இல்லாம கிச்சன்ல வேர்த்து ஒழுக சமைச்சிட்ருக்க என்னுடைய தோழிகளுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகிஸ் டிப்ஸ். நான் உங்கள் மகி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபோட டே எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியுமா? நம்ம எந்திரிக்கிறப்ப குடும்பமே தூங்கிட்டுருக்கோம். தூங்கிட்டு இருக்க குடும்பத்துக்காக நம்ம அறக்க பறக்க கிச்சனில் நின்று சமைக்கணும், குழந்தைங்கள ரெடி பண்ணணும். ஹஸ்பண்ட் வந்து ஜாப்புக்கு கிளம்பிட்டுருப்பார். ஸோ அவருக்கும் என்ன தேவைங்கிறத பார்க்கணும். இதில் வேற சுடுதண்ணி விளைய வைக்கிறது, சோப்பு தீர்ந்து போச்சா, பேஸ்ட் தீர்ந்து போச்சா, ஷாம்பு இல்லையாங்கிறதெல்லாம் பார்த்து நம்ம ரீஸ்டோர் பண்ணி வைக்கணும். சப்போஸ் என்றைக்கா அதை மறந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி ஒரு பிழைமே வெடிக்கும். நம்மளோட உழைப்பே வந்துட்டு பாராட்டப்படாத ஒரு உழைப்பு. யாருமே வந்துட்டு இது வேலைக்கு சேலரி கொடுக்க போகிறதில்ல, நம்மளை அப்ரிஷியேட் பண்ணவும் போகிறதில்ல. ஆனால் சேலரி வாங்காத இந்த வீட்டு வேலையை பார்த்துட்ருக்கோம்ல, இந்த வீட்டில் நம்ம தான் ஹெச்ஆரு, மேனேஜரு, குக்கு, கேர்டேக்கர், இப்படி 6 வேலையும் பார்க்குறது நம்ம தான். நம்மளை பார்த்து வீட்டில் தான் இருக்கியா அப்படின்னு ஒருத்தவங்க கேள்வி கேட்பாங்க பார்த்தீங்களா? ஒன் டே வந்துட்டு நம்ம கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு அவங்கள நம்ம பார்க்குற வேலையெல்லாம் பார்க்க வச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தெரிச்சு ஓடிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்போ தான் தெரிய வரும் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செய்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது. இப்போ நம்மக்கிட்ட ஏதோ ஒரு வேலை சொல்கிறாங்க வீட்டில், அப்புறமா செய்கிறோன்னு சொல்லி நம்ம தள்ளி போட்டோம் அப்படின்னா ஒரு கோவம் வரும் பார்த்தீங்களா? இந்த வேலையை செய்யறதுக்கு 10 நிமிஷம் தான் ஆகும், இது இப்போ செய்ய முடியாதா உன்னால் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த வேலையை செய்ய 10 நிமிஷம் ஆகும்னு அவங்களே சொல்லிடுவாங்க. அப்போ 10 நிமிஷம் ஆகிற வேலையை நமக்கு ஆர்டர் தான் போடுவாங்க, அவங்க செய்ய மாட்டாங்க. அப்போ அந்த இடத்துல அவங்க ஓனர் ஆயிடுறாங்க, நம்ம வேலைக்காரி ஆயிடுறோம். ஸோ இந்த மாதிரி தான் பல சந்தர்ப்பத்தில் நம்ம சம்பளம் வாங்காத வேலைக்காரியாக இருக்கிறோம். அது கூட பரவாயில்ல, வீட்டில் சும்மா தானே இருக்கிற, உனக்கெல்லாம் என்னப்பா, சரி இன்றைக்கி முழுக்க என்ன வேலை பார்த்த சொல்லு அப்படிங்கிறப்ப, துணி துவைச்சேன், பாத்திரம் விளக்குனேன், சமைச்சேங்கிறத சொல்கிறதுக்கு 30 வினாடி கூட உங்களுக்கு ஆகாது. ஆனால் அதை செய்கிறதுக்கு மணிக்கணக்காகும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ வாஷிங் மிஷினில் துணி துவைச்சாலுமே சரி, துணி அப்படி உள்ளே போட முடியுமா? துணியெல்லாம் திருப்பிட்டு பாக்கெட்லாம் செக் பண்ணிவிட்டு உள்ளே போடணும். போட்டுட்டு அதை காய போடுற வேலை, காஞ்சதுக்கப்புறம் கொண்டு மடித்து வைக்கிறது. இதெல்லாம் ஹஸ்பண்ட் ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி வைக்கணும். சில சாயம் போடுற ட்ரெஸ்ஸை தனியாக எடுத்து வச்சு அதை வந்து வீக்லி ஒன்ஸ் சேர்த்து வச்சு அதை தனியாக துவைச்சி போடணும். இந்த மாதிரி துவைக்கிற ப்ராசஸ்க்கே உங்களுக்கு இதெல்லாம் சேர்த்து 1 to 2 மணி நேரம் ஆயிரும். இதில் குக்கிங் வேறு, 3 வேலையும் சமைக்கணும். ஒவ்வொரு வேலைக்கும் கண்டிப்பாக 2 to 3 மணி நேரம் ஆயிரும். ஸோ கணக்கு போட்டு பார்த்தா 24 மணி நேரத்தில் 10 மணி நேரத்துக்கு மேலே வீட்டு வேலைக்கே போயிடும். ஹவுஸ் ஒய்ஃப் பாடு தான் திண்டாட்டன்னு பார்த்தா இதோட கொடுமை வேலைக்கு போயிட்டே இருக்கிற உமன்ஸ்க்கு தான். அவங்க வந்துட்டு வெளியில் போய் வெளி வேலையும் பார்க்கணும், வீட்டு வேலையும் பார்க்கணும். இந்த ஹஸ்பண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒன்லி வேலைக்கு மட்டும்தான் போவாங்க. வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா சோஃபாவில் உட்காந்துட்டு கால் நீட்டி உட்காந்துப்பாங்க. நம்ம அவங்களுக்கு எல்லாமே பார்த்து பார்த்து செய்யணும். இதே வந்துட்டு அவங்க ஒய்ஃப் வேலைக்கு போயிட்டு வராங்க அப்படின்னா, வேலைக்கு போயிட்டு ஹேண்ட்பேக் உள்ளே வச்சு கையோடு கிச்சனுக்குள்ளே போகணும். ஸோ வீட்டுக்காக ஹஸ்பண்டும் உழைக்கிறாரு, ஒய்ஃபும் உழைக்கிறாங்க. ஆனால் அந்த கிச்சன் ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா, ஆனால் அதை ஷேர் பண்ணிக்கிறது மட்டும் ஏன் இந்த ஆம்பளைங்க முன் வரதில்லைன்னு தெரியல. ஸோ நம்ம வந்து இப்போது ஒரு அம்மாவாக இருக்கோம். ஸோ நம்ம குழந்தைங்க இனிமேல் நம்ம இதெல்லாம் சொல்லி வளர்க்கணும். பசங்களுக்கு கிச்சன் ஒர்க்கு மெயினாக நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கணும். ஏன்னா நம்ம மாமியார்கள் பண்ண தப்பு தான் நம்ம இப்போ கஷ்டப்பட்டுட்ருக்கோம். நமக்கு வரப்போகிற மருமகளாச்சும் கொஞ்சம் நல்லா இருந்துட்டு போட்டோம். ஸோ வீட்டில் இருக்க பசங்களுக்கு இப்போயே வீட்டு வேலையெல்லாம் செய்ய சொல்லிக் கொடுக்கணும். வீட்டு வேலை செய்கிறது தப்பு இல்லை, கௌரவ குறைச்சல் இல்லை, உன் வேலையை நீ பார்த்துக்கணுங்கிறத அம்மாக்களால் மட்டும்தான் குழந்தைக்கு சொல்லி புரிய வைக்க முடியும். இது வந்து பையன் பொண்ணு 2 பேர்த்துக்குமே பொருந்தும். பசங்களுக்கு வீட்டு வேலையை சொல்லி கொடுத்து பொண்ணை வந்து பிரின்சஸ் மாதிரி வளர்த்து விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வரப்போகிற மாப்பிள்ளை பாவம், அவரும் பாவம் தானே. ஸோ பொண்ணாகட்டும் பையனாகட்டும் அவங்கவுங்க வேலையை அவங்க பண்ணணும். வீட்டு வேலையை செய்கிறதுக்கு, பாத்ரூம் கழுவுறதுக்கு, சமைக்கிறதுக்கு கூச்சப்படவே கூடாது. ஸோ அதெல்லாம் அவங்களோட டெய்லி ரொட்டீனாகவே இருக்கணும். இப்படிலாம் இருந்தால் மட்டும்தான் இன்னொரு 10 வருஷம் கழித்து அவங்க வந்துட்டு சர்வே ஆகவே முடியும். ஸோ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறது அவ்வளோ ஒன்றும் ஈஸியான வேலை கிடையாது. உங்களை பார்த்து யாராவது நீங்கள் வீட்டில் தான் இருக்கியான்னு கேட்டால் நீங்கள் அவங்களுக்கு பதில் சொன்னுங்கிற அவசியமும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு கேள்வி கேட்குறாங்க பார்த்தியா ஒரு ஆள், கண்டிப்பாக அவங்களுக்குமே தெரியும் வீட்டு வேலை எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. நம்மளை காயப்படுத்துறதுக்காகவே கேட்குற ஒரு வார்த்தை தான், வீட்டில் தான் இருக்கியா, சும்மா தான் இருக்கியா, உனக்கு என்னப்பா, இந்த வார்த்தையெல்லாம் வந்துட்டு நம்ம மேலே இருக்கிற ஒரு பகையாலேயோ பொறாமையாலேயோ கேட்கப்படுற வார்த்தை தான். ஸோ நீங்கள் அந்த வார்த்தைக்கெலாம் ரொம்ப செவி சாய்க்காதீங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்ணும் தனிப்பட்ட முறையில் சம்பாதிக்கணும். நீங்கள் கடைசி வரைக்கும் வீட்டு வேலையை பார்த்துட்டு வீட்டிலே இருந்தீங்கன்னா உங்களை யாருமே அப்ரிஷியேட் பண்ணவும் மாட்டாங்க, மதிக்கவும் மாட்டாங்க. உங்களுக்கு அந்த மரியாதை கிடைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு சம்பாத்தியம் வேணும். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. காலத்துக்கும் ஹவுஸ் ஒய்ஃபாய் வாழ்க்கையை ஓட்டிடணும்னு நினைக்காதீங்க. அது உங்கள் லைஃப்பை நீங்களே கெடுத்துக்கிறதுக்கு சமம்.
இனிமேல் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி செல்ஃப் மோட்டிவேட் வீடியோ வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளாக இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.